அடிமை மருமகள் 20வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 20வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அதிர்ச்சி முடிவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் எபிசோடு 19 ஆனந்தி தன் நகைகளை கேட்டு எச்சரித்த பிறகு மங்கம்மாவும் பிரியவும் அவளுக்கு எதிராக ஏதோ சதி செய்ய போவதாக மாமா முன்கூட்டியே கணித்து விடுகிறார். தன் மகனின் வாழ்க்கையை இவர்களால் முற்றிலும் அழிய போவதை உணர்ந்து மாமா அன்று நள்ளிரவே ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறார். அவர் யாரிடமும் சொல்லாமல் அருணின் போனை எடுத்து அருண் தங்கியிருக்கும் அவனது நண்பன் வீட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அருண் ஆனந்தியின் திடீரென உடல்நிலை மோசமாகிவிட்டது, உடனடியாக மருத்துவமனைக்கு வா என்று பொய் மெசேஜ் அனுப்பிவிட்டு ஆனந்தியும் அழைத்து கொண்டு நள்ளிரவிலே மருத்துவமனைக்கு கிளம்புகிறார்கள். மருத்துவமனையில் கூடும் குடும்பம் மெசேஜை பார்த்து அருண் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வருகிறான். அங்கு அவனது அப்பாவும் மாமா ஆனந்தியும் அமர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாமா மங்கம்மாவிற்கும் பிரியாவிற்கும் போன் செய்து வரவழைக்கிறார். அனைவரும் கூடியது அருண் அப்பா ஆனந்திக்கு என்னாச்சு, ஏன் இந்த நள்ளிரவில் மருத்துவமனைக்கு வர சொன்னீர்கள் என்று பதற்றமாக கேட்கிறான். அப்போது மாமா அங்கிருக்கும் தலைமை மருத்துவர் சீப் டாக்டர் உள்ளே வரவழைக்கிறார். அந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை, ஆனந்திக்கு கருக்கலைப்பு சிகிச்சை அளித்த அதே மருத்துவர். மருத்துவர் உடைத்த மருத்துவ உண்மை, மெடிக்கல் ட்விஸ்ட். மருத்துவர் தன் கையில் இருக்கும் இறுதி மருந்தை அறிக்கையாக ஃபைனல் மெடிக்கல் ரிப்போர்ட் அருணிடம் நீட்டிக்கிறார். மருத்துவர், அருண் உங்க மனைவிக்கு கருக்கலைப்பு நடந்தது அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுனால அல்ல, அவங்க தம்பி சமைத்ததுனாலும் இல்லை, அவங்க உடம்பில் ஒரு குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட கெமிக்கல் மாத்திரை கலந்து இருக்கு. அந்த மாத்திரையை தொடர்ந்து 3 நாட்கள் பாலில் கலந்து கொடுத்ததால் மட்டும்தான் இப்படி ஆகிறது. இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி என்ற அதிர்ச்சி உண்மையை உடைக்கிறார். இதை கேட்ட அருண் உறைந்து போகிறான். மங்கம்மாவும் பிரியாவும் பயத்தில் நடுங்க தொடங்குகிறார்கள். பிரியாவின் தையல் மிஷின் ரகசியம் அம்பலம். மருத்துவர் பேசி முடிந்ததும் மாமா தன் பையில் இருந்து ஒரு சிறிய கவரை காட்டுகிறார். அதில் பிரியா ஒளித்து வைத்திருந்த மாத்திரைகளின் மீதுமுள்ள துகள்கள் இருக்கின்றன. மாமா, அருண் நீ சந்தேகப்பட்டவை ஆனந்தியே அவள் உத்தமியடா. உன் தங்கை பிரியா தன் தையல் மிஷினுக்கு அடியில் ஒளித்து வைத்திருந்த டப்பாவில் இருந்து தான் இந்த மாத்திரைகளை நான் எடுத்தேன். இவள் தினமும் இரவில் ஆனந்திக்கு கொடுத்த பாலில் இதை கலந்து கொடுத்திருக்கிறாள். இதற்கு இவள் அம்மாவும் உடந்தை என்று ஆதாரத்தை வீசுகிறார். பிரிக்க முடியாத மருத்துவ ஆதாரமும் வீட்டில் மாமா எடுத்த சான்றுகளும் முன்னால் நின்றதால் பிரியாவில் இனி தப்பிக்க முடியாது என்று புரிகிறது. அருண் ஆத்திரத்தின் எல்லைக்கு சென்று பிரியாவின் சட்டையை பிடித்து உலுக்கி என் குழந்தையை நீதான் கொன்றையா என்று கத்துகிறான். பிரியா பயத்தில் ஆமாம் நான் தான் செய்தேன் என்று அழுது கொண்டே உண்மையை ஒப்புக்கொள்கிறாள். அருணின் மனம் முறியும் ஆனந்தியின் மாஸ் வெளியேற்றமும் கிளைமேக்ஸ் திருப்பத்தின் தன் தங்கை தன் வரிசைகளை கொன்ற துரோகி என்பதை அறிந்த அருண் மனதளவில் முற்றிலும் உடைந்து பைத்தியம் பிடித்தவன் போல் சிரிக்கிறான். என் தங்கையும் அம்மாவும் இப்படிப்பட்ட மிருகங்களை என்று தெரியாமல் ஒரு உத்தம பெண்ணின் கற்பை சந்தேகப்பட்டு விட்டேன் என்று தன் தலையிலே அடித்து கொண்டு ஆனந்தியின் கால்களில் விழுந்து கதறுகிறான். ஆனந்தி என்னை ஏதேனும் செய்துவிடு, ஆனால் என்னை விட்டு போகாதே என்று கெஞ்சுகிறான். ஆனால் ஆனந்தி அவனது கைகளை தட்டிவிட்டு கம்பீரமாக எழுந்து நிற்கிறாள். ஆனந்தி, அருண், பிரியா என் வயிற்றில் களைத்து போவது எனக்கு ஏற்பட்ட வலியை விட நீ குடித்துவிட்டு வந்து என் நடத்திய சந்தேகப்பட்ட போது என் நெஞ்சில் ஏற்பட்ட வலிதான் அதிகம். ஏன் நேர்மை இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனி இந்த வீட்டில் அடிமை மருமகள் வாழ மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டு மாமா கொடுத்த ஆசியோடு தன் பையை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு மருத்துவமனையை விட்டு கம்பீரமாக வெளியேறி பேருந்து நிலையத்தை நோக்கி புறப்படுவதுடன் எபிசோடு 20 உணர்ச்சி பூர்வமாக முடிக்கின்றார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஏஐ ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருந்ததோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடிமை மருமகள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுடுங்க.
இன்னும் 2 டேஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டாஸ்டே 4 o'clock ரிலீஸ் ஆக போகுது. ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சொல்லாததையும் நடக்க போகுது. இதில் சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ரியல் வீடியோவில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு 20வது எபிசோடில் என்ன நடந்தது பார்த்துட்டு 21 21வது எபிசோடில் என்ன நடக்க போகுது, ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி கொடுக்க போகுது அப்படின்றத அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.